ஸ்ரீபகவான் கூறுகிறார், எவனொருவன் கர்மத்தின் பயனைச் சார்ந்திராமல் செய்ய வேண்டிய கர்மத்தை செய்கிறானோ அவன் சந்நியாசியும் யோகியும் ஆவான். மேலும் அக்னி காரியங்களை மட்டும் துறப்பவன் சந்நியாசி ஆகமாட்டான், செயல்களைச் செய்யாமல் துறப்பவனும் யோகி ஆகமாட்டான். அர்ஜுனா, எதை சந்நியாசம் என்று கூறுகிறார்களோ அதையே நீ யோகம் என்று தெரிந்து கொள். ஏனெனில் சங்கல்பங்களைத் துறக்காத எவனும் யோகியாக ஆகமாட்டான். யோகத்தை கடைபிடித்து முன்னேற விரும்புகின்ற பரம்பொருளை சிந்தித்திருக்கின்ற மனிதன் யோகத்தை அடைவதற்கு நிஷ்காமமாக கர்மங்களை செய்வதுதான் காரணம் என்று கூறப்படுகிறது. இவ்விதம் யோகாருடன் ஆன பிறகு அந்த யோகத்தை கடைபிடிப்பவனுக்கு எவ்விதமான சங்கல்பங்களும் இல்லாதிருத்தல்தான் மேன்மை அடைவதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. எப்பொழுது புலன்களுக்குரிய போகப் பொருட்களில் பற்று கொள்வதில்லையோ, கர்மங்களிலும் பற்று கொள்வதில்லையோ, அப்பொழுது எல்லா சங்கல்பங்களையும் துறந்தவனான அவன் யோகாருடன் என்று கூறப்படுகிறான். தானே தன்னைச் சம்சாரக் கடலிலிருந்து உயர்த்திக் கொள்ள வேண்டும், தன்னைத்தானே வீழ்த்திக் கொள்ளக்கூடாது. ஏனெனில் தனக்குத்தானேதான் நண்பன், மேலும் தனக்குத்தானேதான் பகைவன். எந்த ஜீவாத்மாவினால் மனம்புரங்களுடன் கூடிய உடல் அடக்கி ஆளப்பட்டிருக்கிறதோ அந்த ஜீவாத்மாவிற்கு தனக்குத்தானே அவனே நண்பன். ஆனால் மனம் புரங்களுடன் கூடிய உடலை அடக்கி ஆளாதவன் தனக்குத்தானே பகைவனைப் போல பகைமை தீமை செய்வதில் செயல்படுவான். தட்பவெப்பம், இன்பதுன்பம், மான அவமானம் ஆகியவற்றில் எவனுடைய மனநிலை மிகவும் அமைதியாக இருக்கிறதோ தன்னை அடக்கி வெற்றி கொண்ட அந்த மனிதனின் ஞானத்தில் சச்சித் ஆனந்தமயனான பரமாத்மா நன்கு நிலைத்து நிற்கிறார். அதாவது அவனுடைய அறிவில் பரமாத்மாவைத் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எவரது உள்ளம் ஞானத்தாலும் விஞ்ஞானத்தாலும் நிறைந்து திருப்தியாக இருக்கிறதோ, எவர் தம் நிலையில் இருந்து எந்தச் சூழ்நிலையிலும் மிக ஆரமின்றி இருக்கிறாரோ, எவர் தம் புலன்களை நன்கு அடக்கி வசப்படுத்தியுள்ளாரோ, மேலும் எவர் மண், கல், பொன் ஆகியவற்றில் சமபாவனை கொண்டுள்ளாரோ அந்த யோகி பகவானை அடைந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். தன்னலங்கருதாது அனைவருக்கும் இதம் செய்பவன், நண்பன், பகைவன், உதாசீனன், ஒரு சார்புமற்றவன், நடுநிலையிலே நிற்பவன், இருபிரிவினருக்கும் நன்மையை நாடுபவன், வெறுக்கத்தக்கவன், உறவினர் ஆகியவர்களிடத்தும் நல்லோர்களிடத்தும் பாவிகளிடத்தும் கூட சமமான பாவனை கொண்டுள்ளவன் மிகவும் சிறந்தவன் ஆகிறான். மனம் புலன்களுடன் கூடிய உடலை அடக்கியதிலும் ஆசையில்லாமல் தனக்கென்று எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளாத யோகி தனி ஒருவனாக தனியான இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆத்மாவை இடைவிடாது பரமாத்மாவில் இணைக்க வேண்டும். தூய்மையான இடத்தில் தரைமீது தர்ப்பை, மாந்தோல், துணி உயரமாக இவற்றை ஒன்றின்மேல் ஒன்றாக விரித்து மிக இல்லாமலும் மிகத் தாழ்வாக இல்லாமலும் தன்னுடைய இருக்கையை அசைவற்றதாக அமைத்துக் கொண்டு அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு மனம் புலன்களின் செயல்களை தன்வசத்தில் வைத்துக் கொண்டு மனத்தை ஒருமுனைப்படுத்தி உள்ள தூய்மைக்காக யோகத்தை பயில வேண்டும். உடல், தலை, கழுத்து இவற்றை சீராகவும் அசைவற்றதாகவும் வைத்துக் கொண்டு அசையாமல் ஸ்திரமாக இருந்து கொண்டு மற்ற திசைகளை பாராமல் தன்னுடைய நாசியின் நுனியின் மீது பார்வையை ஒருமுனைப்படுத்தி பிரம்மசரிய விரதத்தில் நிலைத்து நின்று அச்சமின்றி நன்கு மனநிதி பெற்ற தியான காலத்தில் விழிப்புணர்வோடு கூடிய யோகி தன் மனத்தை அடக்கி என்னையே மனத்தில் நினைத்தவனாக என்னையே அடையத்தக்க சிறந்த கதி எனக் கொண்டு நிலை பெற்றிருக்க வேண்டும். மனத்தை தன்வசப்படுத்திய யோகி இவ்விதம் ஆத்மாவை இணையராது பரமேசுவரனான என்னுடைய ஸ்வரூபத்தில் இணைத்துக் கொண்டு என்னிடம் விளங்குகின்ற பரமானந்தத்தின் பெருநிலையாகிய அமைதியை அடைகிறான். அர்ஜுனா, இந்த யோகம் மிகுதியாக உண்பவனுக்கும் கைகூடாது, அறவே உண்ணாமல் இருப்பவனுக்கும் கைகூடாது, மிகுதியாக உறங்கும் இயல்புடையவனுக்கும் கைகூடாது, எப்போதும் விழித்துக் கொண்டே இருப்பவனுக்கும் கைகூடாது. துக்கத்தைப் போக்குகின்ற யோகம் அளவோடு உண்டு நடமாடுகின்றவனுக்கும் கர்மங்களில் உரிய முயற்சி செய்கின்றவனுக்கும் அளவோடு உறங்கி விழித்திருப்பவனுக்கும் மட்டுமே கைகூடுகிறது. முற்றிலும் தன்வசப்படுத்தப்பட்டுள்ள உள்ளம் எப்பொழுது பரமாத்மாவினிடமே நன்கு நிலை பெற்றிருக்கிறதோ அப்பொழுது அனைத்து போகங்களிலிருந்தும் பற்று நீங்கிய மனிதன் யோகத்தில் முதிர்ந்த நிலை பெற்றவன் என்று அழைக்கப்படுகிறான். காற்று வீசாத இடத்திலிருக்கும் விளக்கின் சுடர் எப்படி அசையாமல் இருக்குமோ அதே ஓமை பரமாத்மாவின் தியானத்தில் ஈடுபடுகின்ற யோகியினுடைய வெற்றி கொள்ளப்பட்ட மனத்திற்கும் ஓமையாகச் சொல்லப்பட்டது. யோகப் பயிற்சியினால் கட்டுண்ட சித்தம் எந்த நிலையில் ஓய்ந்து நிற்கிறதோ, மேலும் எந்த நிலையில் பரமாத்ம தியானத்தால் தூய்மை பெற்ற நுண்ணிய புத்தியினால் பரமாத்மாவை நேரில் கண்டு சச்சித் ஆனந்தமயனான பரமாத்மாவிலேயே மகிழ்ந்து கொண்டிருக்குமோ, புலன்களுக்கு அப்பாற்பட்ட தூய்மையான நுண்ணிய புத்திக்கு மட்டும் புலப்படும் எந்த முடிவற்ற ஆனந்தம் உண்டோ அதை எந்த நிலையில் அனுபவிக்கிறானோ, மேலும் எந்த நிலையில் நிலை பெற்று இந்த யோகி பரமாத்மா ஸ்வரூபத்திலிருந்து விலகுவதே இல்லையோ
பரமாத்மாவை அடைவதாகிற எந்த பேற்றை பெற்றதும் அதைக் காட்டிலும் வேறொரு பேற்றை உயர்வானது என்று கருத மாட்டானோ, மேலும் பரமாத்மாவுடன் ஒன்றிவிட்ட என் நிலையில் நிலை பெற்ற யோகி மிகப்பெரிய துயரத்தால் கூட கலங்க மாட்டானோ. துன்பமயமான சம்சாரச் சேர்க்கையிலிருந்து விடுபடுவதும் யோகம் என்ற பெயர் கொண்டதுமான அந்த யோகத்தை அறிய வேண்டும். அந்த யோகம் சோர்வற்ற தைரியமும் உற்சாகமும் உள்ள சித்தத்தோடு உறுதியாக ஆற்றப்பட வேண்டும். சங்கல்பத்தினால் உண்டாகக்கூடிய எல்லா விருப்பங்களையும் வீதமின்றி துறந்து, மனத்தினால் புறங்களின் கூட்டத்தை எல்லா புறங்களிலிருந்தும் நன்கு அடக்கி, படிப்படியாக பயின்று மனத்தை உலகிலிருந்து ஒதுங்கச் செய்ய வேண்டும். உறுதி பூண்ட புத்தியினால் மனத்தை பரமாத்மாவிடம் நிலை பெறச் செய்து, பரமாத்மாவைத் தவிர வேறு எதையும் நினையாதிருக்க வேண்டும். ஆனால் இந்த நிலையில்லாது அலைந்து கொண்டே இருக்கிற மனம் எந்தெந்த ஒலி முதலிய விஷயங்களின் காரணமாக உலகில் அலைகிறதோ, அந்தந்த விஷயங்களிலிருந்து தடுத்து நிறுத்தி, அதை திரும்பத் திரும்ப பரமாத்மாவினிடமே நிலை பெறச் செய்ய வேண்டும். ஏனெனில் மனம் நன்கு அமைதியடைந்தவனும் பாவங்களற்றவனும் உலகியல் ஈடுபாடு அடங்கியவனும் சத்சித் ஆனந்தமயமான பிரம்மத்திலே ஒன்றியவனுமான இந்த யோகியை உயரிய சுகம், பேரானந்தம் வந்தடைகிறது. பாவமற்ற இத்தகைய யோகி இவ்வாறு எப்பொழுதும் இடைவிடாது ஆத்மாவை பரமாத்மாவிடம் ஈடுபடுத்தி எளிதாக பரபிரம்ம பரமாத்மாவை அடைவது என்னும் முடிவற்ற நிறைவான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். எங்கும் நிறைந்த சைதன்யரூபனான பரமாத்மாவிடம் இரண்டர கலந்த நிலை என்னும் யோகத்தோடு கூடிய ஆத்மவானும் எல்லாவற்றிலும் சமநோக்குடையவனுமான யோகி ஆத்மாவை எல்லா சராசரங்களிலும் இருப்பதாகவும், மேலும் எல்லா சராசரங்களும் ஆத்மாவில் கற்பிக்கப்பட்டு இருப்பதாகவும் காண்கிறான். இவன் எல்லா சராசரங்களிலும் எல்லோருக்கும் ஆத்மாவான வாசுதேவனான நானே வியாபித்திருப்பதாக பார்க்கிறானோ, எல்லா சராசரங்களும் வாசுதேவனான என்னிடம் அடங்கி இருப்பதாக பார்க்கின்றானோ, அவனுக்கு நான் காணப்படாமல் போவதில்லை, அவனும் எனக்கு காணப்படாமல் போவதில்லை. இவன் ஒன்றிய நிலையில் நிலை பெற்று அனைத்து சராசரங்களிலும் ஆத்மாவாக விளங்கும் சத்சித் ஆனந்தமயனான வாசுதேவனான என்னை வழிபடுகிறானோ, அந்த யோகி எவ்வகையில் செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் என்னிடத்திலேயே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஏனெனில் அவனுடைய அனுபவத்தில் என்னைத் தவிர வேறொன்றும் இல்லவே இல்லை. அர்ஜுனா, எந்த யோகி எல்லா சராசரங்களையும் தன்னைப் போலவே சமநோக்கில் பார்க்கின்றானோ, மேலும் சுகத்தையும் துக்கத்தையும் எல்லோருடைய சுகங்களையும் துக்கங்களையும் தன்னுடையவை போன்று சமமாக பார்க்கிறானோ, அந்த யோகி உயர்ந்தவனாக மதிக்கப்படுகிறான். அர்ஜுனன் கேட்கிறார், மதுசூதனா, இந்த யோகம் சமபாவனையோடு கூடியதென்று எது உங்களால் சொல்லப்பட்டதோ, அந்த யோகத்தினுடைய உறுதியான நிலையை மனத்தின் சஞ்சலத்தினால் நான் உணரவில்லை. ஏனெனில் கிருஷ்ணா, இந்த மனம் எதிலும் நிலைக்காமல் அலையும் தன்மை உடையது. புலன்களை மிகவும் கலக்கும் தன்மையுடையது, திடமானது, வலிமை பொருந்தியது. ஆகவே அதை அடக்குதல் காற்றை தடுத்து நிறுத்துவது போன்று மிகவும் கடினமானது என்று நான் நினைக்கிறேன். ஸ்ரீபகவான் சொல்கிறார், நீண்ட புஜங்களுடையவனே, சந்தேகமின்றி மனம் சஞ்சலமானதான், இதை வசப்படுத்துவதும் கடினம்தான். ஆனால் குந்தியின் மகனான அர்ஜுனா, அப்பியாசத்தாலும் வைராக்கியத்தினாலும் மனம் வசப்படுத்தப்படுகிறது. மனத்தை வசப்படுத்த இயலாதவனால் யோகம் அடைய முடியாதது. ஆனால் மனத்தை அடக்கிய முயற்சியுள்ள மனிதன் பயிற்சியினால் யோகத்தை அடைவது சாத்தியமானதொழிது என்பது என் கருத்து. அர்ஜுனன் கேட்கிறார், கிருஷ்ணா, யோகத்தில் சிரத்தை உள்ளவனாக இருந்தும் மனவடக்கம் இல்லாமையினால் மரணத் தருவாயில் யோகத்திலிருந்து மனம் நழுவிய இத்தகைய சாதகனான யோகி யோகத்தின் பயனை பகவானின் தரிசனத்தை அடையப் பெறாது போனால் எந்த கதியை அடைகிறான்? அகன்ற தோள்களுடையவனே, பகவானை அடைகின்ற மார்க்கத்தில் வழி தெரியாமல் மயங்கி பிடிப்பு இல்லாத மனிதன் இரண்டு வழிகளினின்றும் நழுவிச் சிதறிய மேகம் போல அழிந்துவிட மாட்டானா? கிருஷ்ணா, என்னுடைய இந்த சந்தேகத்தை மீதமின்றி போக்குவதற்கு நீங்களே தகுதியானவர். ஏனெனில் இந்த சந்தேகத்தை போக்குபவர் உங்களைத் தவிர வேறொருவர் கிடைப்பது சாத்தியமில்லை. ஸ்ரீபகவான் சொல்கிறார், அர்ஜுனா, அந்த மனிதனுக்கு இவ்வுலகிலோ மேலுலகிலோ அழிவில்லை. ஏனெனில் பிரியமானவனே, ஆன்மீக மேம்பாட்டிற்காக பகவானை அடைவதற்காக சாதனை புரியும் எந்த மனிதனும் தாழ்நிலையை அடைவதில்லை. யோகத்தினின்றும் வழுவியவன் புண்ணியம் செய்தவர் களுக்குரிய சுவர்க்கம் முதலிய உயர்ந்த உலகங்களை அடைந்து பல்லாண்டுகள் அங்கு வாழ்ந்து மறுபடியும் நல்லொழுக்கமுள்ள செல்வந்தர்களுடைய வீட்டில் பிறக்கிறான். அல்லது வைராக்கியமுள்ள யோகபிரஷ்டன் அந்த உலகங்களுக்குச் செல்லாமல் ஞானிகளான யோகிகளுடைய குலத்திலேயே பிறக்கிறான். ஆனால்
இத்தகைய பிறப்பு இவ்வுலகில் ஐயமின்றி மிகவும் அரிதாகவே உள்ளது. அங்கு முற்பிறவியில் சேர்த்து வைக்கப்பட்ட அந்த புத்திசம் யோகத்தை, சமபுத்தி யோகத்தின் மனப்பதிவுகளை எளிதாகவே பெறுகிறான். மேலும் குருநந்தனான அர்ஜுனா, அதனுடைய பிரபாவத்தினால் மறுபடியும் பரமாத்மாவை அடைகிற வழியில் முன்னிலும் தீவிரமாக முயல்கிறான். சீமான்கள் வீட்டில் பிறவி எடுத்த யோகபிரஷ்டனான அவன் தன்வசமிழந்தவனாயினும் அந்த முற்பிறப்பின் பயிற்சியினாலேயே சந்தேகமின்றி பகவான்பால் ஈர்க்கப்படுகிறான். அவ்வாறே சமபுத்தியாகிய யோகத்தை அறிய விரும்புபவன் கூட வேதங்களிலே கூறப்பட்டுள்ள பயனை விரும்பிச் செய்யப்படும் கர்மங்களின் பயனைப் பொருட்படுத்தாமல் கடந்து சென்று விடுகிறான். ஆனால் முழு முயற்சியுடன் பயிற்சி செய்யும் யோகியோ பல பிறவிகளிலும் ஏற்பட்ட மனப்பதிவுகளின் வலிமையால் இப்பிறவியிலேயே சித்தியடைந்து அனைத்து பாவங்களும் நீங்க பெற்று பரிசுத்தனாகி அக்கணமே உயர்ந்த நிலையை, பரமாத்மாவை அடைகிறான். யோகியானவன் தவம் செய்வோர்களைக் காட்டிலும் மேலானவன், சாஸ்திரங்களை அறிந்தவர்களைக் காட்டிலும் மேலானவனாகக் கருதப்படுகிறான். மேலும் பயனில் ஆர்வம் கொண்டு கர்மங்களைச் செய்பவர்களைக் காட்டிலும் யோகி உயர்ந்தவன். ஆகையால் அர்ஜுனா, யோகி ஆவாயாக. அனைத்து யோகிகளிலும் எவன் சிரத்தையுடைய யோகியோ, என்னிடம் ஈடுபாடு கொண்ட உள்ளத்தால் மனப்பூர்வமாக என்னை வழிபடுகிறானோ, அந்த யோகியே என்னால் மிகவும் உயர்ந்தவனாக மதிக்கப்படுகிறான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஆத்ம சம்யம யோகம் என பெயர் படைத்த 6வது அத்தியாயம் நிறைவுற்றது.